மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஐ பிரிவில் வேலைப்பளு அதிகமாக இருப்பதற்காகவும் கோல்டன் ஸ்டார் பிரிவுகளில் வேலைப்பளு அதிகமாக ஐ பிரிவு பணியாளர்களையே செய்ய நிர்வகித்ததை எதிர்த்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு எடுத்துரைக்க சென்ற பொழுது மாவட்ட வருவாய் அலுவலர் தீர்மானங்களை எடுத்துரைத்து மாவட்ட செயலாளரே அப்பிரிவில் வேலை பார்க்குமாறு பணி நியமனம் ஏற்படுத்தப்பட்டதை கண்டித்தும் கோல்டன் ஸ்டாலின் அந்த திட்ட முகாமை செவ்வாய் முதல் வெள்ளி வரை மட்டுமே ஏற்படுத்த கூறியதையும் மீறி சனிக்கிழமை விடுமுறை நாட்களிலும் அம்முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதனை எதிர்த்து கோல்டன் ஸ்டாலின் முகாம் மனுக்களை முடிக்க காலக்கெடு நிர்ணயித்த பொழுதும் உடனே முடிக்குமாறு எங்களுக்கு பணி அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்ப அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோல்டன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேம்ப் ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்புக்கு உண்டான வேலைகளை நாங்க பாக்குறோம். அதுக்கு உண்டான சபிஷியன்ட் ஸ்டாஃப் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிதான் நாங்க மாவட்ட நிர்வாகத்தை கேட்கிறோம். அப்படி மாவட்ட நிர்வாகத்தை கேட்கிறப்ப அங்க என்ன வேலை இருக்கு, ஆள் பார்த்தாது இருக்கிற ஆள் போதும் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு யாரு கேட்டோமோ எங்களையே அந்த செக்ஷன்ல பணிபுரியறதுக்கு ஆணைப்பிக்கிறாங்க. அந்த ஸ்கீம் பப்ளிக்கு நல்லா ரீச் ஆகணுங்கிறதுக்காக நாங்க களத்துல வேலை பார்க்கறதுக்கு தயாரான நிலையில இருந்த பொழுதும் மாவட்ட நிர்வாகத்தால எங்களுக்கு சபிஷியன்ட் ஸ்டாஃப் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு இதா இருக்கு. அப்படி நாங்க கேட்ட அதே ஒரு காரணத்துக்காகவே கேட்ட எங்களோட டிஎன்ஆர்ஏ மாவட்ட செயலாளர் திரு பொன்மனசாமி அவர்களை அதே பிரிவுக்கு பணிமாறுதல் செய்தார்கள். கேட்டதுக்காக பணிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கிறப்ப அங்க ஒண்ணு வேலையெல்லாம் போய் வேலை பாருங்கன்னு சொல்றாங்க. ரிவோக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனோம். மாவட்ட ஆட்சியர் 1 வாரம் டைம் கேட்டாங்க. 1 வாரம் டைமும் நாங்க கொடுத்து பார்த்தோம், ஒன்னும் செட்டில் ஆகல. கண்டன ஆர்ப்பாட்டம் போன வெள்ளிக்கிழமை மணிக்கு சாயந்தரம் பண்ணோம், அப்பயும் செட்டில் ஆகல. அதனால எங்களோட வேலை பணி, நாங்க வேலைக்கு சளைத்தவர்கள் அல்ல, வேலை பணி பளு அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு களத்துல நாங்க வேலை பார்த்தாலும் பின்னாடி எங்களுக்கு வேற டெய்லி ஆய்வு கூட்டம், இரவு 8 மணிக்கு டெய்லி எங்கள்கிட்ட ஆய்வு கூட்டம் போடுறாங்க. விதவிதமான புள்ளிகள் கேட்கிறாங்க. 2வது, இந்த கேம்ப் செவ்வாய்க்கிழமை டு வெள்ளிக்கிழமை தான் நடத்த சொல்லி அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஆனா சனிக்கிழமை கேம்ப் நடத்துறாங்க. 4வது, இந்த கேம்ப்ல பெறப்பட்ட மனுக்களை முடிவு செய்வதற்கு 45 நாட்கள் அரசாங்கம் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கே முடியும், நாளைக்கே முடியும் சொல்லி நிர்வாகம் எங்களை ப்ரெஷரைஸ் பண்றாங்க. இப்படி ப்ரெஷரைஸ் பண்றதுனாலேயே எங்களோட ஆர்ஐ, எங்களோட பிஓ ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த நெருக்கடியான சூழலை தவிர்க்குமாறு தான் நாங்க மாவட்ட நிர்வாகத்தை கேட்டு பண்ணோம். மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. அப்படிங்கிறதுனாலதான் எங்களோட வருவாய்த்துறை சார்ந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுமே 4 பேர் பக்கம் இங்க குழுமை இருக்கும். இப்பவும் உங்கள்கிட்ட நாங்க கோரிக்கையா தான் வச்சு இங்க உட்காந்துருக்கமே தவிர எங்களோட கோரிக்கையை செட்டில் பண்ணி கொடுங்க நாங்க நிர்வாகத்தை இது வரைக்கும் நாங்க மன்றாடி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பணி நியமன ஆணையை